அதிமுக வந்தவங்களெல்லாம் வச்சுட்டு திமுக வால் பிடிக்கலையா? நீ வந்த மந்திரிகள்லாம் யாரு? முத்துசாமி எங்கன்னு வந்தாப்புல, சேகர்பாபு எங்கன்னு வந்தாப்புல, ஏவாவேல் எங்கன்னு வந்தாப்புல, செல்வகணபதி எங்கன்னு வந்தாப்புல, இந்திரகுமார் எங்கன்னு வந்தாப்புல, எல்லாரும் அங்க கொள்ளடிச்சு இங்க வந்தவங்க தானே. பார்ட்டி பண்றேன்னு பேசினப்ப முதலமைச்சர் பேசுறாரு, உடனடியே வெளியீடு பண்ணிட்டாங்க திமுகவில். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. கொள்ளடிச்சு பண்ற எல்லாமே பார்ட்டிக்கு பண்ண தானே போயிடுச்சு. நாட்டு பண்ற எல்லாமே அவங்களுடைய வீட்டு பண்ட ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து சொல்றதுக்கு வெக்க கேடாரு. இதெல்லாம் வந்து தார்மீக உரிமை ஒவ்வொரு இல்ல சார், எல்லாம் சார் நாங்க பாக்குற ஓட்டு பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு என்ன பாக்குறோம்னா எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியா போற எம்எல்ஏங்களுடைய நேரப்பாடு அது அவங்களுடைய உரிமை சார். அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன உரிமை? அது உங்களுக்கு உரிமை யாரு கொடுத்தது? அத வந்து முதலமைச்சரே சொல்லலையே தப்புன்னு. முதலமைச்சர் சார் எதிர்கட்சிகளுக்கு உரிமை இருக்கு. நான் சொல்றேங்க, சட்டப்பேரவையே ஷூட்டிங் ஸ்பாட்டா மாற்றுவதற்கு முயற்சி பண்றாரு. சபாநாயகர் டைரக்டர் இவர் வந்து நடிகர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவங்க என்ன எப்படி இருக்கு அப்படி தான் வந்து செயல்பாடு வரும். அவனும் அந்த சினிமா ஃபீல்டுலேருந்து வந்தவங்க தான், அந்த மாதிரி கூத்தாடிட்டு வந்தவங்க தான். மேகதாது பிரச்சனை சம்பந்தமா அது வந்து பெரிய இஷ்யூவான உணர்வு பிரச்சனை. மேகதாது பிரச்சனை கெடுத்தது திமுக தான். செட்டில் ஆக வேண்டிய வேலையை வந்து கெடுத்தது அவங்க தான். ஏன்னா மேகதாதுல தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு பாடுபட்டவர் கர்நாடகா. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சட்டப்பேரவை காரசார விவாதமாக நேற்றுலேருந்து உச்சக்கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. போர்க்களம் போல் மாறி இருக்கு. சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆளுங்கட்சி வெர்சஸ் எதிர்கட்சி அப்படின்னு மாறி, அமைச்சர்கள் அதே போல் எதிர்கட்சி உறுப்பினர்கள், முதல்வர் அதே போல் எதிர்கட்சி தலைவர். நேற்று பேசின எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆள் பிடிக்கும் வேலையை விட்டு ஆட்சியில் கவனம் செலுத்தணும்னு சொன்னார். முதல்வர் பேசவே மாட்டார் என்ற தோணியில் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து ஒரு கர்ஜனியை வந்து வெளிப்படுத்தினதுக்கப்புறம், வெளிநடப்பு செய்ததுக்கப்புறம் வெளில வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சட்டப்பேரவையே ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாரு. சபாநாயகர் டைரக்டர் இவர் வந்து நடிகர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? அவங்க என்ன எப்படி இருக்கு அப்படி தான் வந்து செயல்பாடு இருக்கும். அவனும் அந்த சினிமா ஃபீல்டுலேருந்து வந்தவங்க தான், அந்த மாதிரி கூத்தாடிட்டு வந்தவங்க தான். அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தில் வர்றவங்களுக்கு தான் எதிரியாக அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. இவங்க ஏதோ ஆள் பிடிக்க வந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்கள்ட. இவங்க ஒரு காலத்தில் வால் பிடிச்சவங்க தான். அதிமுக வந்தவங்களெல்லாம் வச்சுட்டு திமுக வால் பிடிக்கலையா? நீ வந்த மந்திரிகள்லாம் யார்? முத்துசாமி எங்கேருந்து வந்தாப்புல, சேகர்பாபு எங்கேருந்து வந்தாப்புல, ஏவாவேல் எங்கேருந்து வந்தாப்புல, செல்வகணபதி எங்கேருந்து வந்தாப்புல, இந்திரகுமார் எங்கேருந்து வந்தாப்புல, எல்லோரும் அங்கே கொள்ளடிச்சு இங்கே வந்தவங்க தானே. ஏன்னா இவங்க யோக்கியமாக பேசுகிறாங்களே. பின்னால் முதல்ல இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க வந்து குறை சொல்கிறப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. எதிர்கட்சி நீங்கள் எதிர்கட்சி உங்கள் ஆனால் திமுகவே எப்படி வந்தது? மற்றவங்கள வச்சு தான் திமுக வளர்ந்தது. அது காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் வந்தவங்க தான் திமுக. காங்கிரஸ் ஆட்சிக்கு போனதுக்கப்புறம் காங்கிரஸை பல பேர் திமுக வந்தால் திமுக வளர்ந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கா. வரவங்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? நீ யோக்கியமாக இருந்த ஏன் ஒன்று விட்டு வர்றாங்க? ஒன்று விட்டு நீங்கள் ஓடி வர்றாங்கன்னா நீ யோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம், நல்லவனா இல்லைன்னு அர்த்தம். அதனால் போடான்ட்டு வராங்க. இங்கே வரவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு நீ யோக்கியமாக இருக்கா பாரு. அவங்களை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த யோக்கியத்தையும் கிடையாது. இது மாதிரி சினிமா தேட்டர்னாக்கா நீங்கள் சினிமாவில் வந்த பார்த்துக்கு தான். அதனால் வந்துட்டு இவர் வந்து ஷூட்டிங்காக மாற்றுறாருன்னு சொல்கிறார். மாற்றுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க சட்டப்பேரவை அவங்க புத்தி அப்படி தான் இருக்குங்க. ஏன்னா நீ பேசினார் பாருங்கள், எல்லாமே தான் நல்லா தானே பேசிட்டு இருக்கார் முதலமைச்சர். அது பதில் சொல்ல முடியலையா? வெளியில் ஓடுறீங்க. பார்ட்டி பண்றேன்னு பேசினப்ப முதலமைச்சர் பேசுறாரு, உடனடியே வெளியீடு பண்ணிட்டாங்க திமுகவில். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. கொள்ளடிச்சு பண்ற எல்லாமே பார்ட்டிக்கு பண்ண தானே போயிடுச்சு. நாட்டு பண்ட எல்லாமே அவங்களுடைய வீட்டு பண்ட ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து சொல்கிறதுக்கு வெக்க கேடாக இருக்குங்க. செந்தில் பாலாஜி சொல்கிறது, நேரு சொல்கிறது, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்து இது பண்ணுவாங்க? எப்படி கொள்ளடிச்சா? கோடி ரூபாய் காமால கண்டனுக்கு கண்டனெல்லாம் மஞ்சள் இருக்கும். அதனால தான் இவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க. என்ன நடந்து போச்சு இன்றைக்கி ஆட்சியில்? 6 மாதம் கூட ஆகலை. இன்றைக்கி வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்போ 1967 அண்ணாதுரை முதலமைச்சராக வராருங்க. அன்றைக்கு பெருந்தன்மையாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதம் இவங்க வந்து குடும்பத்தை நடத்தட்டும், அது வரைக்கும் இவங்களை வந்து விமர்சிக்க வேண்டாம், முதல்வர் மாதிரி இவங்க தேன் நிலவு மாதிரி இவங்க நடத்தட்டும், அதுக்கப்புறம் விமர்சிக்கலாம்னு பெருந்தன்மையாக சொன்னாங்க. இவங்களுக்கு அந்த பெருந்தன்மையான இது கிடையாது. இவங்க ஏன்னா இவங்க வந்து இது ஆர் நாட் ஃபிசிக்கலி மெச்சூர்டு, மென்டலி இம்மெச்சூர்டு. உடலால் மட்டும் இவங்க வளர்ச்சி அடையலை.
அறிவாலயம் வந்து வளர்ச்சி இல்லாதவங்களாக தான் இருக்காங்க திமுககாரங்க. அது என்றைக்குமே திருத்த முடியாது. அது ஒரு ஆட்சி வந்திருக்குதுங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அங்கே அவர் செய்யல 6 மாதம் பொறுத்து என்னென்ன செய்யலைன்றதை நம்ம இப்போ ஆட்சியில் வந்து சில அதிகாரிகளை மாற்றி நமக்கு என்ன வேணும், நாட்டு மக்கள் எங்கேருந்து யார் எப்படி நன்மை செய்வாங்கன்றது மாற்றி அமைச்சு தான் வந்து ஆட்சியை செய்வாங்க. அதை விட்டு இப்போயே வந்து செய்யலை இப்போயே வந்து செய்யலைன்னாக்கா எப்படி செய்ய முடியும்? ராத்திரியில் முதல்ல நடத்தி காலையில் வந்து குழந்தை பிறக்குமா? அந்த மாதிரி நடத்த முடியாது ஆட்சி. ஆட்சின்றது வந்து 5 ஆண்டு நடத்தணும்னா 6 மாதமாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் அவங்க. இந்த 40 நாளில் என்ன செஞ்சுருக்கோங்கிறது அதையும் முதல்வர் வந்து பட்டியலை போட்டு பேசுகிறார். ஆமாம், அது அது தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இவங்க எதிர்கட்சியை விட மக்கள் தான் வந்து இந்த ஆட்சி எப்படி செய்யணும்னு நான் வந்து விழிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் சொல்கிறாங்க, எதிர்க்கட்சிகளை வந்து நீங்கள் வந்து சுட்டி காட்டுங்க, குறைகளை வந்து நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறோம், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதையும் சொல்கிறாங்க. கரெக்டு. இப்போ அசம்பிளி கூடி எவ்வளோ நாள் சார் ஆச்சு? முதலமைச்சராக வந்தாருங்க, பதவி பிரமாணம் ஏற்றுட்டாங்க கவர்னர் முன்னால். இன்றைக்கி தான் சட்டசபை நேற்று கூடுதுங்க. நேற்று கூடணுன்னா எல்லாமே செஞ்சிட முடியுங்க. அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் ப்ரீத்திங் டைம் வேணும் இல்லைங்களா? நிச்சயமா. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களாட்டமாக நம்ம இந்த திமுக ஆட்சி மாதிரி வந்து நடந்ததுங்க. எம்ஜிஆர் அவர்கள் கூட ஆட்சிக்கு வந்த பிறகு கூட வந்து தான் வந்து சிறப்பாக தான் செஞ்சாருங்க. யார் யார் என்னென்ன எங்கெங்கே எப்படி யாரை எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு தான் இது பண்ணாருங்க. இவங்க மாதிரி அறவே கிடையவங்க இன்னைக்கு எப்பவுமே திருந்த முடியாது இவங்க. அதையும் சொல்கிறாரு முதலமைச்சர். ஆமாம், எம்ஜிஆர் இது மாதிரி சொன்னாங்க. கரெக்டு. அப்படிதான் சொல்லுவாங்க, சொல்கிறேன் அப்படிதாங்க. இவங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க. திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம். இல்லை அந்த மாரி வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்த வேணாம். இல்லை எம்ஜிஆர் பாடின பாட்டு வந்து ஒரு சட்டப்பேரவை மாண்புக்கு உரிய இடம் தான். ஏன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து வேறு அரசியல் ரீதியாக பேசுங்க. அரசியல் எம்ஜிஆர் சொன்னதாக வந்து இவங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டாங்க. எப்பவுமே குறை சொல்லியே வந்து அரசியல் நடத்துகிறவங்க தான். அப்படி தான் மற்றவனையும் குறை பார்க்குறவங்க. இன்றைக்கி என்ன நடந்து போச்சு? அவர் வந்து பெருந்தான்மை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு தான் வந்து ஒரு முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டேன், பேசாத முதலமைச்சர் அப்படி பேட்ஜ் போட்டுன்னு வாரீங்க. இது எவ்வளோ கேள்வி? அதெல்லாம் வந்து தார்மீக உரிமை ஒவ்வொரு இல்லை சார், எல்லாம் சார் நாங்கள் பார்க்குறதா ஓட்டு போடுறோம். பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு என்ன பார்க்குறோம்னா எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியாக போகிற எம்எல்ஏங்களுடைய நேரப்பாடு அவங்களுடைய உரிமை சார். அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன உரிமை? அது உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தது? எதிர்கட்சியில் என்ன வேணும் பேசலாமா? எதிர்கட்சி இல்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் ஓட்டு போட்டு வரோம்ல, கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு வர போல அவங்க வந்து அணிஞ்சிட்டு வராங்க. பெரிய கருப்பு என்ன உங்க வீட்டு தொக்கனாக்கா காட்டுங்க. அவங்க வந்து எதிர்ப்பு என்ன உங்களுக்கு எதிர்ப்பு வாழ்ந்துச்சு? அப்படி சொல்லக்கூடாது சார். உங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை இருக்கு, உணர்வு இருக்கு, உரிமை வாழ்ந்து உங்க இடத்துல. அதை வந்து முதலமைச்சரே சொல்லலையே தப்புன்னு. முதலமைச்சர் சார், எதிர்கட்சிக்கு உரிமை இருக்கு, நான் சொல்றேங்க. என்ன அந்த உணர்வு அவர் மதிக்கிறாருல்ல, இருங்க அந்த உணர்வையும் முதலமைச்சர் மதிக்கிறாரு, சபாநாயகர் மதிக்கிறாரு. அதை நம்ம வந்து கற்பிக்க வேணாம். மரபு பிரகாரம் சட்டசபையில் இருக்கிற மரபு வந்து மதித்து அவங்க நடக்கிறாங்க. நாங்கள் பொதுமக்கள் ஓட்டு போட்டவங்க நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம், ஆளுங்கட்சியோட நடவடிக்கை பார்ப்போம். நீ என்னதான் ஐயோத்தரமாக பேசிட்டா நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? எதிர்கட்சியில் என்ன வேணும் பேசிடலாமா? அதே மாதிரி ஆளுங்கட்சி பேச உங்கள் நிலைமை என்ன ஆகும்? திமுக ஆளுங்கட்சி இருக்கப்ப என்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்க? ஜெயலலிதா மேல் சட்டமன்றத்துக்கு போகிறப்ப என்ன கேவலமாக நடத்துனாங்க? அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி நடத்துது. அந்த ஒருத்தவங்க உள்ள போக முடியுமா? இவங்களுக்கு என்ன யோகியத்து இருக்குது? நாங்கள் கேட்குறோம் சார், ஆஸ் எ பப்ளிக், ஆஸ் எ ஓட்டர். நாங்கள் வந்து எதிர்கட்சி தப்பானாலும் கேட்போம், ஆளுங்கட்சி நாங்கள் கேட்கறதுக்கு முடியும் எங்களுக்கு. நாங்கள் தான் ஓட்டு போட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் அம்மையார் எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க? அந்த மாதிரி அவங்க படுத்துகிறாங்க. அவங்க பேசுகிறாங்க. என்ன மரபு இருக்குது அதை பேசுகிறேன். என்ன வேணாலும் போட்டு பேட்ஜ் போட்டு போயிடலாமா? வீட்டில் போட்டு நடந்துங்க சார். சட்டமன்றம் எல்லாருக்கும் பொது, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொது. நாங்களும் உங்களை வேடிக்கை பார்க்குறோம். உங்களை அதுக்கு தான் நாங்கள் அமிச்சோம். என்ன வேணாலும் பேசிட முடியுமா? மக்களுடைய நலனுக்கு என்ன வேணுமோ அதை பேசணும். உங்கள் வீட்டு நலனுக்காக பேசக்கூடாது. அப்படி என்ன ஆள் பிடிக்கிறது, வால் பிடிக்கிறது அப்படின்னு வந்து கீர்த்தனமான பேச்சு ரோட்டில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. அது வேணும்னா அண்ணா அறிவாலயத்தில் பேசுங்க, பிளாட்ஃபார்ம் போட்டு பேசுங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் போட்டிருக்க 42 பேருக்காக சட்டசபையில் 234 பேருடைய சட்டமன்றம் அது அப்படின்னாக்கா ஓட்டு போட்ட 2 கோடி மக்களுடைய பிரதிநிதியை நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பேசணுமே தவிர நம்ம ஓட்டு போட்டால் நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நம்ம எதிர்கட்சி என்ன வேணாலும் பேசலாம், மக்கள் கை தட்டுவாங்க, பப்ளிக் கை தட்டுவாங்க அப்படின்றலாம் கீழ்த்தரமாக நடந்துக்கக்கூடாது. அல்ல, அவர் என்ன சொல்கிறாரு எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர்னா என்ன வேணாலும் பேசலாமா, பார்ட்டி பண்ணால் அதுக்கு ஆதாரத்தை கொடுங்கிறார். ஆதாரத்தை கேட்குறது வந்து அது எப்படி தப்புன்னு சொல்லி கொடுப்பேன். என்ன கொடுக்க தான் கொடுப்பாரு. அதை தான் அவர் பேசியிருக்காரு. அதுதான் சரி, அடுத்த இதில் கொடுப்பாருங்க. அதுக்கு உரிமை இருக்குல்ல, பேசுகிறாரு,
பேசுறதுக்கப்புறம் என்னங்க, உனக்கு என்ன குற்றமில்ல நெஞ்சு என் குறுக்கு இருக்குது? நீ அப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? சரி ஆதாரம் பண்ணா, சரி ஆதாரம் குடுக்குறாருன்னு வச்சுக்கங்க ஒரு முதலமைச்சர். என்ன பண்ணுவீங்க? பதவிய ராஜினாமா பண்ணிட்டு போயிருவீங்களா? அது ஆதாரத்த கேட்குறாங்க அவங்க. கேட்குறாரு குடுத்தாருன்னு வச்சுக்கங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க பதவிய ரிசைன் பண்ணிட்டு போயிருவீங்களா? வேண்டாம் அப்படின்ட்டு. இல்ல அரசியல் விட்டு போயிடுவீங்களா? அவருக்கு சொல்றாருன்னாக்கா, கேட்குறீங்க. குடுப்பாரு ஆதாரம். யாரும் அவங்க ஆதாரம் இல்லாத பேசலையே. ஏன் இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் மட்டும் இந்த அளவுக்கு வந்து விஸ்வரூபம் எடுக்குது? சார் பார்ட்டி ஃபண்டே வந்து கொள்ளடிக்கிறது அரசாங்கத்தில கொள்ளடிச்ச படமே பார்ட்டி ஃபண்டுன்னு தான் மாத்திட்டாங்க. அதான் அவர் கேட்டிருக்காரு. இன்னைக்கு எப்படி பாருங்க, ஆயிரக்கணக்கான கோடிங்க. செந்தில் பாலாஜி, நேரு எப்படி கொள்ளடிச்சு இது பண்ணாங்க? அ? கேவலமா இல்லைங்க? இந்த பார்ட்டி ஃபண்ட் மூலியமா இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு ஒரு வேளை சென்றுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அது சம்பந்தமா வந்து தனி விசாரணை ஆணையம் அமைக்கப்படுமா? அது வந்து முதலமைச்சர் இல்ல நினைச்சா அமைக்க அமைக்கணும். முடியுமான்னு கேட்குறேன். செய்யலாம்ல. ஆனா இது பொதுமக்கள் ஃபண்டு. இல்ல சார், நீங்க ஒரு வழக்கறிஞர். நீங்க வந்து ஒரு பப்ளிக். நீங்களே வந்து இந்த வழக்க வந்து நீங்க வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் பொதுநல வழக்கா வந்து கொண்டு போறீங்க உயர்நீதிமன்றத்துக்கு. உங்களுடைய வழக்கைய வந்து எடுத்துக்கிட்டு, உடனடியாக இது விசாரணைக்கு உத்தரவிட்டு நீதிபதிகள் வந்து செய்ய முடியுமான்னு கேட்குறேன். சார் ஒரு இதோட ஆணையம் அமைக்க முடியுமாங்கிறேன். எப்படின்னாங்க, இது பொதுமக்களுடைய நலன் சார்ந்திருந்தா, சரி. கட்சி என்ற பேரால பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளடிச்சிருந்தா, ஆட்சி என்ற பேராலையும் பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளடிச்சிருந்தா, இதில் வந்து நீதி வேணும், நியாயம் வேணும்னு நீதி பண்ணாக்கா, நீதிமன்றம் நினச்சா ஒரு கமிஷன் அமைச்சு என்கொயரி பண்ண வைக்கலாம். என்ன கமிஷன் வச்சு நாட்டில் நடந்திருக்குது? சர்க்காரியா கமிஷன் கருணாநிதி மீது போடலையா? என்ன பண்ணாருங்க? நீங்க ஏன் சார் பழைய கதை மறுபடியும் இல்ல, நீங்களே இல்ல போறீங்க? பழைய கதை இல்ல. நீங்களும் மறுபடியும் பழைய கதைக்கு போறீங்க. இல்ல. ஏன்னா புதிய அரசினுடைய செயல்பாட ஆமா. வரவேற்கிறீங்க. பார்க்கணும். நீங்க ஒரு புதிய ஏன்னா, பாதை தான் பார்க்கணும். பார்க்குறோங்க. இன்னைக்கு எத்தனை கமிஷன் போட்டு என்ன இதுவா இருக்கு? அ? ஏன்னா மக்களுடைய மனச நாம் ஆஸ் எ பப்ளிக் ஐ அம் கோட்டிங் இட். ஏன்னா கமிஷன் போடலாம், போட்டு இது பண்ணலாம். என்னாச்சு கமிஷன் போட்டு? புதிய அரசு, புதிய பார்வை, புதிய வந்து இந்த நடவடிக்கை. அதே மாரி கமிஷனும் புதிய விதமா செயல்பட்டா? இந்த செயல்பட்டா நல்லதா தான் நடக்கும். அப்படி பாருங்க. நல்லது நடந்தா எல்லாரையும் வரவேற்புங்க. ஏன்னா அதே மாதிரி பழைய கதை மாதிரி ஆயிடக்கூடாது. எது நடந்தாலும் வந்து பப்ளிக்குடைய வெல்ஃபேருக்காக போடணும். போட்டு அதில் வந்து தவறு நடந்தா, குற்றவாளிகள் குற்றம் செய்தார்கள்னு நிரூபிச்சா அவர் தண்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தோம்னா, எதிர்காலத்தில் யாரையும் வந்து இது பண்ண முடியாதுங்க. அந்த அந்த குற்றத்தை வந்து செய்ய மாட்டாங்க. அப்படி செய்ய வேண்டியது இருந்தாலும் நல்ல தனம் அப்படி பண்ணலாம். என்ன? இவங்க வந்து கொஞ்சம் அடக்கமா இருக்கணும். என்ன இது பண்ணுட்டுன்னு. மக்கள் நலன் சார்ந்த கேள்வி கேட்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லையே, அத இவங்க கேட்டுட்டு அசெம்பிளி டைமை வேஸ்ட் அடிக்கிறாங்க. சார் உங்களுக்கு அசெம்பிளியில பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு வந்து மெஜாரிட்டி இருந்து இன்னொரு எதிர்க்கட்சிகளுக்கு குறைவான எண்ணிக்கை இருந்தா, அப்ப கூட வந்து கேள்வி எழுப்பாங்க தான். 4 பேர் இருந்தா கூட கேள்வி எழுப்பாங்க. கேட்கலாம். இப்ப எதிர்க்கட்சிகள் வந்து எல்லாமே பலமா இருக்காங்கல்ல. என்னன்னு? எதிர்க்கட்சிகளை போய் நம்ம வந்து கேள்வி கேட்க சொல்ல முடியாதே. அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாதுல்ல. இல்ல நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லல. நியாயமானது கேட்கலாம் சார். அவங்க அதான் மக்கள் பிரச்சனை தான் அவங்களும் பேசுறாங்க. மக்கள் பிரச்சனை இது வரைக்கும் என்ன பேசுறாங்க? திமுகல பேசுறதும் வந்து மக்கள் பிரச்சனையும் பேசுறாங்க. எங்க மக்கள் பிரச்சனை பேச அவங்க வீட்டு மக்கள் பிரச்சனை தான் பேசிக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஆமாம். இல்ல அவங்க இப்பதானே சார் வந்திருக்குது. தொகுதி சார்ந்து வந்து அவங்க பேசுவாங்கல்ல. 2 நாள் ஆச்சுங்க. கவர்னர் வந்தாருங்க. கவர்னர் உரையாற்றிட்டு போறாங்க. நீங்க பேசுறீங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுப்பாருங்க. அந்த இதுவே ப்ராசஸே முடியலைங்களா? மேகதாது பிரச்சனை சம்பந்தமா அது வந்து பெரிய இஷ்யூவான உணர்வு பிரச்சனை. மேகதாது பிரச்சனை கெடுத்ததே திமுக தான் சார். செட்டில் ஆக வேண்டிய வேலையை வந்து கெடுத்தது அவங்க தான். ஏன்னா மேகதாதுல தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு பாடுபட்டவர் கருணாநிதி. ஏன்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த இஷ்யூ வர்றப்போ கருணாநிதியுடைய குடும்பம் வந்து பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு பெங்களூரில். இது எடுத்தோம்னா தன்னுடைய குடும்ப வியாபாரம், யார் கருணாநிதிய மகள் அங்கே பெரிய வியாபாரம் பண்ணிட்டுருக்கு, அதில் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு தான் கண்டுக்காம விட்டவங்க. அதாவது பண்ருட்டி ராமச்சந்திரன் கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார், இதில் எல்லாம் கருணாநிதி தப்பு பண்ணியிருக்காருன்ட்டுன்னு. அவங்க செஞ்சு தப்பாக தான் இன்றைக்கி வந்து காவிரியில் அணை கட்டுறது மேகதாது பிரச்சனைக்கு காரணமே வந்து திமுகவினுடைய தமிழ் துரோகம் தான். எந்த காவேரியில் கருணாநிதி தமிழ்நாட்டை காட்டி கொடுத்தாரோ அதே காவேரியில் தான் அவர் போப்பாரான்னு நான் சொன்னேன். இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை தானேங்களே. நேற்று திங்கட்கிழமை. நேற்று ஒருத்தர் என்ன கேட்குறாரு ஹைகோர்ட்டில், கருணாநிதி எப்படி இருக்காருன்ட்டுன்னு. 8 செவ்வாயில் ஒரு கெட்ட செவ்வாய், நாளைக்கு செவ்வாய் எந்த தமிழ்நாட்டில் காவிரிக்காக துரோகம் பண்ணாரோ அதே காவிரியில் போகிறாரு. நாளைக்கு 8 செவ்வாயில் ஒரு கெட்ட செவ்வாய் போகிறார். அதே செவ்வாய்க்கிழமை தானே போனாருங்க. என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் செஞ்சிட்டீங்க? பேச ஆரம்பித்தோம்னாக்கா நாடு நாரி போயிடுங்க மேகதாதை பற்றி. அது கெடுத்தது தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடாதுன்ற பிரச்சனையிலேயே கருணாநிதி தான் வந்து இது அவ்வளோ தப்பு பண்ண வருங்க. இன்றைக்கி பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கார், அவர் கூப்பிட்டு கேளுங்களேன்,
என்ன பண்ணாருன்னு அவன் தான் அதிகமாக தண்ணி கேட்குறான்றான். யோ நீ போய் பேசிட்டு வாயா, சும்மா பேசிட்டு வான்னு நீ ஏன் போய் தேவையில்லாத பேசுகிறேன்னு சொல்லி. இன்றைக்கி கர்நாடகா வந்து அதிகமான டிஎம்சி தண்ணீர் விடத்து தான் இருந்தாங்க. கெடுத்ததே கருணாநிதி தான். அதில் வந்து புதிய நடுவரமன்றம் அதை வந்து அவசியம் இல்லையா? இல்லை அப்போ இப்போ என்ன நடந்தது, எதனுடைய அடிப்படையில் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணுங்க. அதோடைய அவசியம் என்ன, முன்ன செஞ்சதோடைய தப்பாக என்ன, இப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க, அது ரெண்டுத்தையும் வந்து ஆராய்ஞ்சு பார்த்தா தான் இப்போ அமைப்பு வந்து சரியாக இருக்குமான்னு பார்க்கணுங்க. ஏன்னா முன்ன அப்படியெல்லாம் நடந்து போச்சு. இனி இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, முன்னது சரின்னுவாங்களா, முன்னது தப்புன்னுவாங்களா, இப்போ இவங்க ஏதாவது புது கொள்கை கோட்பாடு வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியுங்க. 19 சொல்ல முடியாதுங்க. ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க. இப்போ நான் சொன்னது அது நடந்ததுங்க. காவிரி மேகதாதுல அணை கட்டுறதுக்கு காரணமே வந்து திமுக தான் வந்து மறைமுக அங்கே உதவி செஞ்சுட்டு தொட்டிலே ஆட்டுவாங்க, குழந்தைங்க கழுவாங்க. அதுதான் கருணாநிதி சார் வேலை. தமிழ்நாட்டை அப்படி தான் அவங்க கெடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹிந்தி படிக்க வேணான்னுவாங்க, வீட்டு பசங்களாம் ஹிந்தி படிக்கலாம். என்னங்க இது, யாருக்கு நியாயங்க? அப்படி தான் அயோத்திரம் பண்ணுறீங்க. கேட்டால் மக்களெல்லாம் வந்து முட்டாளாக்குறீங்க. அவனுக்கு போய் கேட்க முடியாதுல்ல. அப்படி தான் நடந்துட்டுருக்கு. நீ ஹிந்தி படிக்காதுன்னுவான், அங்கே வந்து ஹிந்தி ஸ்கூல் நடத்திட்டுருப்பீங்க. நீ ஹிந்தி படிக்காதுன்னுவாப்பில். இவன் வீட்டு பசங்களாம் ஹிந்தி படிச்சுட்டு அதனால தான் வந்து தயாநிதி மாறனுக்கு மந்திரி பதவியை கொடுத்துருவான். நான் ஹிந்தி படிக்கக்கூடாதான். இந்த மாதிரி சொல்லி நாட்டை கெடுத்தாங்க சார். பாரதியார் என்ன சொன்னாங்க, நான் மாதிரி தான் மொழிகளிலே பல தமிழை பேர் இருந்தான். அவர் எல்லா மொழியும் படிச்சுட்டு தான் வந்து தமிழ் தெரிஞ்சாருங்க. உலகத்தில் வந்து தமிழ் தான் வந்து பிரதான மொழி, தெய்வீக மொழி. ஆனால் ஹிந்தி எல்லாமே படித்து கற்றுங்க. நான் வந்து 1962 ஹிந்தி படித்தேன் சார். இந்த கவர்மெண்ட் வந்து கெடுத்தாங்க சார் என்ன. நான் ஹிந்தி படிச்சிருந்தா இன்றைக்கி டெல்லியில் பெரிய ஆளாக இருப்பேங்க. அந்த ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடச்சிதுங்க. அந்த மாதிரி தான் கெடுத்தாங்க. என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தை போயிட்டு ஹிந்தி படித்தேன்னா நாங்கள் படிக்கிறோம், நீ படிக்க வேணாம். எம்எல்ஏ படிக்க வேணாம், எம்பி படிக்க வேணாம், மந்திரி படிக்க வேணாம், மக்கள் படிக்க நீ யாரும் கேட்கறதுக்கு. அப்போ இங்கிலீஷ் வேணாம்னு சொல்ல. இங்கிலீஷ் வெள்ளைக்கார மொழி தானே, அதே தூக்கி வச்சு ஆடுறீங்க. இருமொழி கொள்கை என்பது என்னத்தை இருமொழியை மும்மொழி பல்மொழி இல்லை. இந்த இருமொழி கொள்கை என்பது அண்ணாவுடைய உயிர் மூச்சு சார். அண்ணா யார் சார் சொல்கிறதுக்கு? யார் அண்ணா சொல்கிறேன்? தேவரத்தின் வந்தவரா? அண்ணா சொல்கிறதுக்கு யோகியத்து கிடையாது அங்கே தானே சார். இருக்கீங்க சார் அண்ணா சொன்னால் கூட தப்பு தான். இப்போ அண்ணாவுடைய வழி சார் அண்ணா சார் வழி அவர் சொல்லல சார் எங்களுக்கு. அதுக்கு முன்னே எங்களுக்கு வழியே தெரியாதா? நாங்கள் அரசியல் பார்க்கலையா? அண்ணா சொல்லிட்டா சரி பெரிய தலைவர் தப்புடா நீங்கள் சரி அண்ணா வழி இப்படி போய் விழுகண்டாவில் அங்கே கிணறு தோண்டி இருக்குது விழுந்துருவோமா? இப்போ அண்ணா சொல்லிட்டாருன்ட்டுன்னு எங்களுக்கு ஒரு சுய அறிவு இருக்குது சார். எங்கள் அப்பா அம்மா அறிவு சொல்லலையே எங்களுக்கு. அவங்க சொல்லாத அறிவு அண்ணா சார் சொல்லிட்டாப்புல. நீங்கள் சார்ந்த அன்னைக்கு சார் சார்ந்த அறியா இருந்தால் கூட தப்பு தான் சார். அதை நீங்கள் வந்து அன்னைக்கு நாங்கள் வந்து நீங்கள் துணிச்சலாக வந்து பல நேரத்தை சொல்லி சுட்டி காட்டு. ஆமாம் தப்பு சுட்டி காட்டுறீங்களா? காட்டுறேன், எல்லாரும் சொல்லிடுவேன். யார்கிட்ட சொல்லி? பல மேடையிலேயே வந்து பல விவாத மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் விவாத மேடை விட்டுருங்க, நீங்கள் வந்து ஜெயலலிதாட்ட சொல்லியிருக்கேன். ஜெயலலிதாட்ட பேசுறீங்களா? ஆமாம் ஏன் சார் நிறைய தடவை பேசியிருக்கேன் சார். என்ன சொன்னாங்க அந்த அம்மா? அதனால் கேட்டுட்டாங்க, கேட்டு சிரிப்பாங்க. என்ன நான் வந்து ரிட்டு போகிறதுக்கே இருந்தேங்க. இந்தியை வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரணும், படிக்கிறவங்க படிக்கட்டும். அது ஒரு மொழி தானே சார். இன்றைக்கி வடநாட்டுக்கு போகிறதுக்கு ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி எது கும்மிடிப்பூண்டி தாண்டி போனால் ஒன்றுமே தெரியாது நமக்கு. இப்படி கேரளாவை தாண்டி போனால் ஒன்றுமே தெரியாது. கலைக்காவல் தாண்டி இன்றைக்கி வந்து கேரளாவுக்கு ஹிந்தி படிக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிற ஹிந்தி படிக்கிறாங்க, கர்நாடகாவில் ஹிந்தி படிக்கிறாங்க. உனக்கு என்ன? நாங்கள் படிக்கிறோங்க. நீ யார் வேணாம் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோகியத்தை இருக்குது? நீ எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிற நாட்டில்? ஆயுள் என்ன? அதுக்கப்புறம் வாழையடி வாழையா நாங்கள் தானே இருக்கிறோம். நீ வேணான்ட்டு போ, மற்றவங்களை படிக்க வைங்க, மற்றவங்களும் படிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுங்க. இன்றைக்கி எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல் அத்தனை ஸ்கூல்லையும் ஹிந்தி இருக்குதுங்க. தடுக்க முடியுமா? ஏன் திமுக நடத்துகிற ஸ்கூல்லலாம் ஹிந்தி இருக்கு இல்லைங்களா? சரி இங்கிலீஷும் வேணான்னு சொல்ல. ஏன் ஒரு மொழி போதும், எதுக்கு இருமொழி? அது இன்னும் இருமொழி எந்த ஹிந்தி இங்கிலீஷுமா தமிழா? ஏன் அது வெள்ளைக்காரனுக்கு அடிமையானமா? வெள்ளைக்காரனை ஓட்டி விட்டோம், இப்போ கொள்ளைக்காரன் கையில் காட்சி கொடுத்துட்டோம். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.